புதுசாக வந்திருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் சண்டே மார்னிங், மகாலய அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு சில பேர் தர்ப்பணம் கொடுக்க மார்னிங்கே எழுந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாதி பேர் கொலு வைக்க ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. நான் அதில் செகண்ட் பார்ட். ஸோ சடனாக கொலு வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ளஸ் நிறைய உடம்புல பிரச்சனை இருக்குது. ஸோ எவ்வளோ தான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கொஞ்சம் டிவோஷ்னலாக நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் கொலு வச்சு சாமியை கும்பிடணும் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யார்கிட்டையுமே கேட்கல, சடனாக டிசைட் பண்ணது தான். லாஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் கொஞ்சம் பொம்மைலாம் வாங்கிட்டு வந்த மாதிரி. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எழுந்ததுமே அன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஈஸி. 2-3 கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக ரெசிபி காட்ட முடியல. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கலசம் ரெடி பண்ணணும். அதுக்கு முதல்ல கலச சொம்பில் நூல் சுற்றணும். இது ரொம்ப பெரிய டாஸ்க். ஈஸி நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு வரவே இல்லை. அதிலே பார்த்து டைம் போக்கிட்டேன். ஸோ கழுத்துக்கு மட்டும் ஃபைனலாக நூல் சுற்றி முடிச்சு போட்டுட்டு குங்குமம் மஞ்சளும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மஞ்சள் குங்குமம் வச்சா தான் அது கலசம் அப்படின்னு முழுமையடையும். நெக்ஸ்ட்டு நான் கொலுக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் மயிலாப்பூர் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட மேனுவல் தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நானே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி அதை என்னால் முடிக்கவே முடியல. ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. மார்னிங்கே சாமி கும்பிடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடிக்க முடியல. அதுக்குள்ளே யமகண்டம் நேரம் வந்துருச்சு. கடைசியில் அப்பா தான் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. எந்த ஸ்டாண்டை பற்றி சொல்லணுன்னா, இதோட காஸ்ட் 3000. காம்பேக்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் பெருசு, 3 ஸ்டெப்ஸ்லேயே பார்க்கணுன்னா 4500 சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் சின்னதே போதும்னு சொல்லிட்டு காம்பேக்ட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஃபுல். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் கலசத்துக்காக இந்த முகம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது மார்னிங்கே வரணும், ஆனால் வரலை. ஸோ அதனால தான் என்னமோ எனக்கு மார்னிங் பூஜை பண்ண முடியல, தட்டிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது ஆஃப்டர்நூன் தான் எனக்கு ரிசீவ் ஆகியிருந்தது. நான் ரொம்ப பயந்தேன். ஆக்சுவலி அம்மன் முகம் எப்படி வருமோ அப்படின்னு, ரிட்டர்ன்லாம் போடுற மாதிரி இருக்குமோ நினச்சேன். ஆனால் கரெக்டாக அன்னைக்கு எனக்கு நினச்ச மாதிரி பர்ஃபெக்டான ஷேப்பில், பர்ஃபெக்டான அந்த நேரத்தில் அந்த கலைலாம் அப்படியே அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி. கொலு பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே டஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நிறையலாம் வாங்கலை, காம்பேக்டாக தான் பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் மயிலாப்பூரில் வாங்கியிருந்தேன். மொத்தமும் எனக்கு ஒரு 7500 காஸ்ட் ஆச்சு. கலசம் ரெடி பண்ணிக்கலாம். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி நிரப்பிட்டு, அதுக்கு மேலே கலசம் சொம்பை வச்சு அதில் நீர் நிரப்பிட்டு வாசனை திரவியங்கள்லாம் நம்ம போடணும். உங்களுக்கு என்னென்னலாம் போடணும்னு தோணுதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு எண்ணிக்கையில் 5 ஏலக்காய், 5 லவங்கம், பச்சை கற்பூரம், மஞ்சள் குங்குமம்லாம் சேர்த்து மா இலையில் நான் தேங்காய் வச்சுட்டு அம்மன் முகத்தையும் கட்டிட்டேன். ஸோ ஈவினிங் 6:30க்கு மேலே பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த நவராத்திரி என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.